சிதம்பரத்தில் கத்தியால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற கொள்ளையனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். அந்த கொள்ளையன் தாக்கப்பட்டதில் காவல்துறையினர் யாருக்கேனும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? தற்பொழுது அந்த கொள்ளையன் எங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்ணதாசன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வல்லம்படுகை பகுதியில் வசித்து வருபவர் கஜேந்திரன், கீர்த்திகா தம்பதியினர். இவர்களின் குழந்தை உடல்நலம் சரியில்லை என கடந்த 18ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்ற பின்பு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து வீட்டிற்குள் இருந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சுமார் 10 பவுன் தங்க நகை, லேப்டாப், 50,000 ரொக்க பணம் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. மேலும் வீட்டில் முன்பு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவையும் கொள்ளையன் உடைத்து எடுத்து சென்றார். கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். இது சம்பந்தமாக அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து ஸ்டீபனை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது அவர் கொள்ளையடித்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் அவர் அடிக்கப்பட்ட தங்க நகைகள் மற்றும் பொருட்களை சேகரிக்க அவர் பதுக்கி வைத்திருந்த சித்தலாப்பாடி ஒத்தை பனைமரம் என்ற இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தியால் காவலர் ஞானப்பிரகாசத்தை வெட்டிவிட்டு தப்பி செல்ல முயன்ற போது காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர் வலது கால் முட்டி பகுதியில் சுட்டு பிடித்துள்ளார். இந்த சம்பவம் சிதம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் துப்பாக்கி சூடு நடந்த இடத்திலிருந்து அந்த கொள்ளையனை கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காயமடைந்த காவலர் ஞானப்பிரகாசமும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் விசாரணை செய்வதற்காக தற்போது வந்து கொண்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிதம்பரம் பகுதியில் வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்றிருப்பது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் குற்றவாளி ஸ்டீபன் மீது கன்னியாகுமரி, காங்கேயம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர்.